தொடர்ந்து நம்ம ஈரானுடைய நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பாக பார்க்கலாம். அதில் முதல் விஷயமே பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ட்ரம்ப் அதிகமாக நெத்தன்யாவை பற்றி புலம்பி வச்சிருக்காரு. இப்போ அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய உறவுகளில் பெரிய ஒரு விரிசலே ஏற்பட்டிருக்கு. ட்ரம்ப்பே என்ன சொல்றாருன்னா, நெத்தன்யா எனக்கு ஒரு காலத்தில் ரொம்ப ஒரு நல்ல நண்பராக இருந்தாரு அப்படிங்கிறாரு. ஒரு காலத்தில் நல்ல நண்பராக இருந்தார், நான் அவருக்கு சப்போர்ட் பண்ணேன். அவரு பார்த்தீங்கன்னா ஊழல் வழக்கில் சிக்கின போது கூட நான் என்ன பண்ணேன், நான் போய் அவருடைய சார்பாக அந்த மக்கள்கிட்ட அவரை விட்டுருங்க, அவர் பார்த்தீங்கன்னா தெரியாமல் செஞ்சுட்டாரு, அது ஆட்சியில் செஞ்சது தானே, உங்களுக்காக எவ்வளவோ நல்லது செஞ்சுருக்காரு, அதை மட்டும் பாருங்கன்னு நான் சொன்னேன். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கவர்மெண்ட்லேயே நான் லெட்டர்லாம் கொடுத்தேன், நெத்தன்யாவுக்கு பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் வாரண்ட் கொடுக்காதீங்க, விசாரணையிலேருந்து அவரை என்ன பண்ணுங்க விடுவீங்க, அவர் இஸ்ரேலுக்கான நிறைய நல்லதை செஞ்சிருக்கிறாரு அப்படிங்கக்கூடிய அடிப்படையில் விட்டுருங்கன்னுலாம் நான் பேசினேன். ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ இல்லை அப்படிங்கிறத மறைமுகமாக சொல்கிறாரு. அப்போ ட்ரம்ப்புக்கும் நெத்தன்யாவுக்கும் நல்ல பெரிய விரிசல் ஏற்பட்டிருக்கு. இதை தான் பார்த்தீங்கன்னா பல ஊடகங்கள் இந்த ஒரு வாரமாக கவர் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. ஆனால் அப்போலாம் நெத்தன்யாவை பற்றி கேட்கும் போது ட்ரம்ப் ஊடகங்களில் வரக்கூடிய செய்திகள் பொய் அப்படிங்கிற மாதிரி ஃபேக் நியூஸ்ன்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஆனால் இன்னைக்கு தெரிய வருவது என்னன்னா, நெத்தன்யாவுக்கு இந்த போரை முடிக்கிறதுல விருப்பமே கிடையாது. ஆனால் ட்ரம்ப் அழுத்தம் கொடுத்து முடிக்க வச்சிருக்காரு. அதுவும் ஃபோன் கால்லேயே ஸ்டூபிட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உன்னால தான் நம்ம போய் பெரிய பிரச்சனையில மாட்டிட்டோம், உனக்காக தான் நான் போர் செய்ய வந்தேன், இப்போ உன் மக்கள் கூட உன்னை விரும்புறதே இல்லை, உன் முகத்தவே யாருமே பார்க்கணும்னு ஆசைப்படுறது இல்லை அப்படின்லாம் என்ன பண்ணியிருக்காரு, நெத்தன்யாவை ட்ரம்ப் திட்டிருக்காரு. இதை பார்த்தீங்கன்னா 2-3 நாளைக்கு முன்னாடியே நியூஸ் பேப்பர்லாம் வந்துச்சு. அப்போ யாரும் பெருசாக நம்பாட்டினா கூட இப்போ எல்லாருமே நம்புறாங்க. ஏன்னா ட்ரம்ப்பே என்ன சொல்லியிருக்காரு, ஒரு காலத்தில் அவர் எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருந்தாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி நெத்தன்யாவும் பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரம்ப்பை வெளிப்படையாக நீ துரோகம் செஞ்சுட்டேன்னு சொல்லிட்டு திட்ட முடியாத நிலைமையில இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் பிரதமர் என்ன பண்ணிருக்காரு, இன்னைக்கு சொல்லியிருக்காரு. அவர் எதுக்காக அப்படி சொல்றாருன்னு பார்த்தா, நெத்தன்யாவே இப்போ ட்ரம்ப் மேல அதிருப்தியோட தான் இருக்காரு. ட்ரம்ப் நெத்தன்யாவுக்கு துரோகம் செஞ்சுட்டதாக நெத்தன்யா நினைக்கிறாரு. இவரை கூப்பிட்டோம் போர் செய்யறதுக்கு, இவங்க போர் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்கன்னு நினைச்சோம். ஆனா கடைசியில பார்த்தா இவங்க என்ன பண்ணிட்டாங்க, வந்தாங்க, அடி வாங்க முடியலன்னு போயிட்டாங்க. நாமெல்லாம் காசால போனோம், வருஷ கணக்கா அடி வாங்கினாலும் போர் செஞ்சோம். லெபனான்ல போனோம், போர் செஞ்சுட்டு தான் இருந்தோம். ஏமன்ல பார்த்தா ஹவுதிஸ்ட் அடி வாங்கிட்டு தான் இருந்தோம். இந்த பக்கம் ஈரான்லயும் அதே மாதிரி வருஷக்கணக்காக அடி வாங்கலாம்னு நினைச்சிருந்திருக்காங்க. ஆனா பாத்தீங்கன்னா ட்ரம்ப் என்ன பண்ணிருக்காரு, பார்த்தாரு 40 நாள்ல போற நிறுத்திட்டாருன்னு சொல்லிட்டு அது நெத்தன்யாவுக்கு ட்ரம்ப் துரோகம் செஞ்ச மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு எதிர்கட்சி தலைவர் இன்னைக்கு என்ன பண்ணிருக்காரு, உரை நிகழ்த்திருக்காரு. அதே சமயத்தில் எதிர்கட்சி தலைவர் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வேற வழியே இல்லை, நாம் என்ன பண்ணோம், லெபனான்லேருந்து வெளியே வந்துடணும் நம்மளுடைய தரைப்படை, இதுதான் இப்போ இருக்கிற ஒரே சொல்யூஷன், நமக்கு வழி இல்லை, அமெரிக்கா சப்போர்ட் பண்ணாது, நம்மளால ஜெயிக்க முடியாது, நம்ம என்னதான் போய் அழிச்சாலும் நம்ம என்ன பண்ண போகிறோம், அங்கிருந்து மக்களை தான் அழிக்க முடியுமோ தவிர எதையுமே வெற்றியை பெற்றுக்கொள்ள முடியாது, ஈரான்கிட்ட நம்மளால மோதவே முடியாது, ஈரானுக்கும் இப்போ அமெரிக்காவுக்கு நடுவே சமாதானத்துக்கு தான் மோதிட்டு இருக்காங்க. அந்த சமாதானம் வந்துருச்சுன்னா அவ்வளோதான், இனி அமெரிக்கா நம்மளை விட்டுருவாங்க, இனி ஈரான் விஷயம் அதுக்கப்புறம் லெபனான் விஷயத்துலாம் நாம என்ன பண்ணோம், விலகிதான் நிற்கணும் அப்படின்னு இன்னைக்கு எதிர்கட்சி தலைவரே சொல்லியிருக்காரு. அது மாதிரி சொல்றதன் மூலமாக இந்த வருஷம் அவங்களுக்கு எலெக்ஷன் வரும்போது இப்ப இவர் ஒன்று செஞ்சுட்டு இருக்காரு, அது கரெக்டுன்னு மக்கள் அக்செப்ட் பண்ணலைன்னா இதுக்கு ஆப்போசிட்டா ஒருத்தவங்க சொல்லணும். இவர் சண்டை போடுறாருன்னா அவர் சமாதானம்னு சொல்றாரு. இவர் பார்த்தா லெபனான்ல இருந்து தரைப்படையை வெளியே எடுக்க மாட்டோங்கிறாங்க, அவர் தரைப்படையை வெளியே எடுக்கிறது தான் நமக்கு ஒரே சாய்ஸ் அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் இவங்க அமெரிக்கா நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்துச்சுன்னு ஆரம்பத்துல சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் என்ன சொன்னாங்கன்னா, ட்ரம்ப் ஒன்றும் இஸ்ரேலுடைய பிரதமர் கிடையாது, இஸ்ரேலுடைய பிரைம் மினிஸ்டரோ இல்லை பிரசிடென்ட்டோ கிடையாது, அவர் அமெரிக்காவுக்கு தானே பிரசிடென்ட், அதனால அவர் இந்த விஷயத்தெல்லாம் தலையிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு போன வாரம் ஃபுல்லா ஒரு 3 நாளைக்கு முன்னாடி கூட பெண்குறின்னு சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இஸ்ரேலி காட்ஸ்னு சொல்லியிருந்தாரு. அதை தான் நெத்தன்யா சொல்ல முடியல, ஆனால் நெத்தன்யாவும் அதை தான் சொல்றாரு அப்படிங்கிறத எதிர்கட்சி தலைவர் சொல்றாரு. மொத்தத்தில் இவர் என்ன சொல்றாருன்னா, அமெரிக்காவுக்கு இஸ்ரேலுக்கும் இப்போ இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுக்கான உறவு முறிஞ்சிருக்கு, அமெரிக்காட்ட இஸ்ரேல் எதிர்பார்த்தது அமெரிக்கா செய்யல, அதாவது நெத்தன்யா எதிர்பார்த்தது இஸ்ரேல் எதிர்பார்த்ததுன்னு கூட அவர் சொல்ல, நெத்தன்யா எதிர்பார்த்ததை அமெரிக்கா செய்யல, ட்ரம்ப் செய்யல, அதனால பாத்தீங்கன்னா வேற வழி இல்லை, அவங்க சமாதானத்துக்கு போகும்போது நம்ம லெபனான்ல இருந்து தரைப்படையை வெளியெடுத்துடணும், காசால ஒட்டுமொத்தமா போற நிறுத்திடணும். ஆனாலும் விடாப்பிடியாக இஸ்ரேல் அதவே செய்வேன்னு சொல்றது நமக்கு பாத்தீங்கன்னா சேஃபானது கிடையாது, நம்மளை இன்னும் பிரச்சனைகளை தான் கொண்டு போய் விடுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு எதிர்கட்சி தலைவரும் என்ன பண்ணிருக்காரு, பேசி வச்சிருக்காரு. ஒரு பக்கம் எதிர்கட்சி தலைவர் உள்ளக்குள்ள இருந்தே நெத்தன்யாவுக்கு ஆப்போசிட்டா பேசுறாரு, இன்னொரு பக்கம் ட்ரம்ப் பாத்தீங்கன்னா
நேத்து வந்து G7 மாநாடு போய் அந்த இடத்துல போய் என்ன பண்ணிருக்காரு, புலம்பி தள்ளி வச்சிருக்காரு. ஒண்ணு நெத்தனியாவுக்கும் எனக்கும் ஆன உறவு இப்ப வந்து மோசமா இருக்குதுங்கிறதையும் சொல்லிட்டு இன்னொரு விஷயத்த ரொம்ப முக்கியமா சொல்லியிருக்காரு. லெபனான்ல இஸ்ரேல் செய்யறது நியாயமே இல்லை அப்படின்னு இருக்காரு. ஏன் அப்படி சொல்றாருன்னா, அவர் சொல்றாரு, நீங்க என்ன பண்றீங்கன்னா ஒரே ஒரு ஆளை அழிக்கணும்னு சொல்லிட்டு ஹிஸ்புல்லாவுல அங்க இருக்கிற ஒரு முழு கட்டிடத்தையும் அதுல இருக்கிற மக்களையும் அழிக்கிறீங்க, இது எந்த விதத்துல நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் வந்து என்ன பண்ணிருக்காரு, G7 மாநாடு போனப்ப பேசி வச்சிருக்காரு. அதிசயமா தான் இருக்கு. இஸ்ரேல் செஞ்சதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணிட்டு அவங்க செஞ்சதெல்லாம் வந்து என்ன பண்ண மாட்டாங்க, வெளியே சொல்லவே மாட்டாங்க. அவங்க 100 அடி அடிச்சாலும் இதெல்லாம் ஒரு தாக்குதலே இல்லை, அங்க சிவிலியன்ஸே இல்லைன்னு பொய் சொல்லிட்டு இருந்த அமெரிக்கா இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னா, நீங்க ஒரு ஆளுக்காக ஒரு ஃபுல் பில்டிங்கே அடிக்கிறீங்க, அதுல 100கணக்கான மக்கள் இறக்குறாங்க அப்படிங்கக்கூடிய விஷயத்த சொல்லிட்டு இது வந்து சரியே கிடையாது, உங்களுடைய அணுகுமுறையே தப்பா இருக்கு, பொதுமக்கள் பாதிக்கப்படுறாங்க, அதனாலதான் வந்து என்ன பண்றாங்க, வெளியே வர சொல்றாங்க, உங்களை அந்த படையே அங்கிருந்து வெளியே வர சொல்றாங்க, நீங்க உங்க தரைப்படையை வெளியே எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காரு, அங்க போயும் பேசி வச்சிருக்காரு. 10வதுக்கு கத்தார்ட்ட மணிக்கணக்கா பேசியிருக்காரு. இதெல்லாமே இல்லாம கத்தாரு, சவுதி இவங்கெல்லாம் வந்து ஈரான்ட்ட ரொம்ப நேரம் பேசியிருக்காங்க, டீலிங்க்கு போயிருக்காங்க. இதுதான் வந்து ஒரு பெரிய சர்ப்ரைஸ். இதுவரையும் வந்து ஈரான்ட்ட வந்து பொருளாதார தடையை போட்டு யாரையும் வாங்க விடாம பண்ணிட்டு இருந்த அமெரிக்கா இப்ப பொருளாதார தடையை நீக்கிறோம்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து அரபு நாடுகளும் பார்த்தாங்க, இனி நீ நீக்கினாலும் சரி நீக்காட்டினாலும் சரி அவங்கதான் இந்த தடவை போர்ல ஜெயிச்சவங்க, இனி நம்ம இவங்கள்ட்ட என்ன பண்ணலாம், நம்பிக்கையோட போய் என்ன பண்ணிக்கலாம்னா ஒப்பந்தம் போட்டுக்கலாம். அமெரிக்காவையே தோக்கடிச்சது ஈரான் அப்படிங்கும் போது அவங்கள்ட்ட போய் நம்ம ஒரு ஒப்பந்தம் போட்டு வச்சோம்னா நமக்கு ஒரு லாபம் தான் சொல்லிட்டு இப்ப அரபு நாடுகள் எல்லாம் ரகசியமாக ஈரான் இடத்துல ஒப்பந்தத்துக்கு போயிட்டு இருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த யூரோப் கண்ட்ரி வேற அவங்களும் போறதுக்கு தயாரா இருக்காங்க. ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா அவங்க இந்த போர்லயே கலந்துக்கவே இல்லை, ஆரம்பத்துல இருந்தே வரோம்னு சொல்லிட்டு போய் சொல்லிட்டு தான் இருந்தாங்க. அதனால கலந்துக்காம இருந்த அவங்களுமே என்ன பண்றாங்கன்னா பொருளாதார தடையை ஈரான் மேல நீக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி சொல்றதன் மூலமாக அவங்களும் மறைமுகமாக பிசினஸ் டீலிங்க்கு என்ன பண்ணுவாங்க, போயிருவாங்க. கடைசியா ரொம்ப முக்கியமான விஷயம், ஒபாமா காலத்துல நடந்த ஒரு விஷயத்த வந்து இப்ப ட்ரம்ப் வெளியே சொல்லியிருக்காரு. அதாவது ஒபாமா வந்து என்ன பண்ணிருக்காருமா, அணு ஆயுதம் சம்பந்தமாக ஒப்பந்தம் வந்து போட்டாரு ஈரான்ட்ட. அப்ப போடும்போது அந்த ஒப்பந்தத்துக்கு ஒத்துக்கணும்னா நீங்க $1.7 பில்லியன் எங்களுக்கு பணமா கொடுக்கணும், நேரடியா காசா கொடுக்கணும்னு கேட்டாங்களாமா. ஈரான் கேட்டதுக்கு நாங்க என்ன பண்ணிருக்காருன்னா இந்த ஒபாமா 1.7 பில்லியனை கொண்டு போய் அவங்களுடைய ஒரு விமானத்துல, அதாவது ராணுவ விமானத்துல கொண்டு போய் கட்டுக்கட்டா பணத்தை இறக்கியிருக்காங்க. அப்ப இறக்கினப்ப அந்த ஈரான் மக்கள் அங்கிருந்த ஆட்சியாளர்கள் வந்து அந்த காசை பார்த்துட்டு வந்து துவா செஞ்சாங்களாமா. அவங்க வந்து இறைவனிடத்துல பேசினாங்களாமா, பாருங்க எங்களுக்கு எவ்வளவு பணம் வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு அதுக்கு பிறகு அங்கிருந்து ஒபாமா நேர்ல போல அவர் வந்து ஆளதான் அனுப்பிச்சு விட்டு இருக்காரு. அங்கிருந்து வந்து பாத்தீங்கன்னா ராணுவம் தான் போயிருக்கு. ஆனா இதெல்லாம் அங்கிருந்த ராணுவம் வந்து கண்ணார பாத்திருக்காங்க. ராணுவத்துக்கு முன்னாடியே வந்து ஒபாமாவை திட்டினாராமா, ஒரு நாயுடைய மகன் அவன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, ஈரான் தரப்புல இருந்து திட்டினாங்க. அப்படிலாம் கூட திட்டினாங்க, அவன் ஒரு முட்டாளு, அவன் பாரு எப்படி காசை கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்லிட்டுலாம் ஒபாமாவை திட்டினாங்கன்னு சொல்லிட்டு இப்ப வந்து ட்ரம்ப் சொல்லிட்டு இருக்காரு. நேத்து எதுக்கு இதை சொல்லிட்டு இருக்காருன்னா, இதை சொல்லி போட்டு அவர்லாம் போய் ஒப்பந்தத்துக்கு காசெல்லாம் கொடுத்தாரு, நாங்க பாருங்க கௌரவமா ஒப்பந்தத்தை போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்றதுக்காக இவர் செஞ்சதை வந்து மறைக்கணுங்கிறதுக்காக பழைய ஆட்சியில இருந்தவங்களை வந்து எடுத்துட்டு இருக்காரு. அப்படி பார்க்க போனா ட்ரம்ப்பே இந்த தடவை போர்ல தோல்வி அடைஞ்சுதான் போர் நிறுத்தத்துக்கு போயிருக்காரு. அந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்திலையும் ஈரான் தான் வந்து ஜெயிச்சிருக்காங்க. அப்படி இருந்தும் கூட அதை மத்தவங்க யாரும் சொல்லிடக்கூடாது, என்ன ட்ரம்ப் நீ போய் கடைசியில வந்து பாத்தீங்கன்னா அங்க இன்னுமே வந்து பார்த்தா ஹார்மோஸ்ல காசு வசூல் பண்ணிட்டு இருக்காங்க, ஹார்மோஸ் அவங்க கண்ட்ரோல்ல தான் இருக்குது, நீங்க என்னத்தை சாதிச்சீங்கன்னு கேட்டக்கூடாதுங்கிறதுக்காக நாங்க வந்து பொருளாதார தடையை நீக்கிறோம், அவங்களுடைய காசை நாங்க பிடிச்சு வச்சுக்கிறத 300 பில்லியன் கொடுக்குறோம்னு சொல்லிட்டு அமெரிக்கா ஒத்துருக்கு. 300 பில்லியன் எவ்வளவு பெருசு, ஆனா ஒபாமா வந்து பாத்தீங்கன்னா 1.7னா அதிகபட்சம் 2 பில்லியன் வச்சுக்கலாம், 300 எங்க 2 எங்க, கிட்டத்தட்ட ஒரு 150 மடங்கு கம்மியாதான் ஒபாமா கொடுத்துருக்காரு. ஆனா அதை சொல்லி அதை வந்து அவங்க திட்டினாங்கன்னு சொல்லி பாத்துக்கோங்க, அப்பவே இவங்க இப்படி எல்லாம் பண்ணாங்க, நாங்க வந்து என்ன பண்ணல, காசெல்லாம் நேரடியா கையில கொடுக்கல, நாங்க தான் இப்ப ஜெயிச்சிருக்கோம், இந்த தடவை வந்து பார்த்தா ஈரான் விஷயத்துல அமெரிக்கா வந்து சாதனை படைச்சிருக்குன்னு சொல்லிட்டு தோல்வி அடைந்தும் கூட வந்து வீராப்பா இன்னைக்கு ட்ரம்ப் வந்து பேசி வச்சிருக்காரு. இது இன்னைக்கு பெரிய ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்குது. ஒபாமாவை பத்தி சொன்னது, நெத்தன்யாவை பத்தி சொன்னது, ஈரானுடைய வெற்றின்னு சொல்லிட்டு இன்னைக்கு இதுதான் ஒரு ஹாட் டாபிக்கா இருக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம். நாளைக்கு வெள்ளிக்கிழமை வந்து பாத்தீங்கன்னா ஒப்பந்தத்துல கையெழுத்து போட போறாங்களாமா. என்னென்ன ஒப்பந்தம் சொல்லிட்டு நாளைக்கு தான் நமக்கு தெரியும்.